ஜஸ்ட் ஃபேன் உங்களுக்கு இந்த ஏஜ்லயே எங்களுக்கு இன்னும் க்ரஷ் மெட்டீரியலாவே இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? க்ரஷ் மெட்டீரியல் சார். இந்த ஏஜ்லயே தான். ஆமா சார். என் வயசு என்ன ஆகுது சரி. தம்பி? காலேஜ் முடிச்சு வந்துருக்கோம் தெரியுமா? அப்படியே சார். ஆமாப்பா. தெரியாம போயிடுச்சு. என்ன ஒரு 27 28? ஆமா ஆமா. ஓகே அப்போ ஓகே சார். ஆமா நம்ம உங்களுக்கு எனக்கு 2 ஏஜஸ் தான் இருக்கு. 2 வயசு தான் வித்தியாசம். எஸ். ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன உங்கள்கிட்ட பர்சனலாக கேட்கணும்னு தெரியல. நீங்கள் நிறைய இன்டர்வியூ ரொம்ப வருஷமாக சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே உங்ககிட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆஸ் இன்ஃப்ளூயன்சஸாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பொண்ணுங்களும் மொத்தமாக வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணீங்க, ஓகேவா? பாய்ஸ் இங்கே வாங்க, இங்கே வாங்க, மொத்தமாக வரீங்க. நான் இவங்க சார்பாக இங்கே நிற்கிறேன். கேர்ள்ஸ் அங்கே போங்க. கேர்ள்ஸை நாங்கள் நிற்கிறீங்க. தம்பி உங்களுக்காக தான் கேட்குறேன். என் மனசில் எந்த பர்சனல் கேள்வியும் கிடையாது. உங்களுக்காக கேட்குறேன் தம்பி. இவங்க கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க உங்களுக்கு என்னதான் வேணும்? பசங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன வேணும்னு கேள்வி. பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்? ஐ மீன் நானும் பசங்க தான். ஆமா. பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் உள்ள நிற்கிறோம், ஓகேவா? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? பசங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒரே கேர்ள் ஃப்ரெண்டோட இருங்க அப்படி சொல்றாங்க. ஓகே, நீங்களும் ஒரே பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு இல்ல? சரி, இப்ப நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸே வச்சு கூடாதா? அதான் பண்றோம். இல்ல ஒரு நிமிஷம், ஸ்டாப். அதான் நம்ம பண்றோம். அவங்களுக்கு வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கிறோம். தம்பி அவங்க என்ன வேணா பேசலாம், நம்ம பேசும்போது பார்த்து பேசணும், ஓகேவா? படக்கு பேசக்கூடாது, சத்தமா பேசணும், போல்டா பேசணும். ஆமா, ஒழுங்கதான் இருக்கும். அவங்க எதுவும் வாங்க போனா நம்ம போய் நம்ம பின்னாடி தெரியல. புரியல. அதாவது அவங்க இப்ப பாய் ஃப்ரெண்ட் கேட்கறாங்க இல்லையா, அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னா பையன் ஃப்ரெண்ட். ஆமா, ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு கேட்கறாங்க இல்லையா, அதே மாதிரி நாமளும் வச்சுக்கலாம்ல. ஓகே, ஒழுங்கதான் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம ஓகே தான். ஓகே சொல்றாங்க. தம்பி ஓகே சொல்றாங்க. ஆமா, நீங்களா வாய் கொடுத்து அவங்க லவ்வுக்கு ஓகே சொன்னாங்கன்னா சார் அவர் என்ன சொன்னாரு? வேற என்ன எதிர்பார்க்குறீங்கப்பா பசங்களுக்கு? ஆக்சுவலா லாயல்னா என்னப்பா? உண்மையான எப்படி? நான் இப்ப என்னை பார்த்தா ஏதாவது தெரியுதா? என்ன பார்த்தா ஏதாவது தெரியுதா? நான் உண்மையா இருக்கேனா இல்லையா சொல்லுங்க. என்ன மாதிரி இருந்தா ஓகேவா? நான் யாருன்னு தெரியுமா? என் ஹிஸ்டரி தெரியுமா? இல்ல, நிலம்னா கரை இருக்கும், ஓகேவா? கரை இல்லாத நிலம் பார்த்துருக்கீங்களா? ஆனா பாய்ஸ்ல முன்ன பொண்ணு இருக்கும், உங்ககிட்டயும் முன்ன பொண்ணு இருக்கும். லைஃபே வந்து இம்பர்ஃபெக்ஷன் தான். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, தலைவலி வந்துடும், பைத்தியம் முடிச்சிடும். பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க, அந்தந்த பொருளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கங்க. பாய்ஸ்னா குறை இருக்கும், கரை இருக்கும், பொண்ணுங்களுக்கு அப்படிதான், ஓகேவா? கரை இருக்குமா? என்ன ஆனாலும் கிவ் அப் பண்ணாம இருக்கணும் சார். அது பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும். கிவ் அப் பண்ண என்னமா? விட்டு கொடுக்காம இருக்கு. கண்டிப்பா விட்டு கொடுக்காம புடிச்சுக்கிட்டே இருக்குமா கைய? இல்ல சார், இப்போ நீங்க தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன ஆனாலும் நீங்க தான் ஹஸ்பண்ட். நீங்க தப்பு பண்ணா கேட்கலாமா? அது கேட்கணும் சார், அது திருத்தணும். தப்பு பண்ணா கேட்கணும், திருத்தணும். பட் என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காம. சரி, விட்டு கொடுக்கூடாது தம்பி, ஓகேவா? மேட்டர் சால்வ்டு. இனிமே உலகத்துல பிரச்சனையே இருக்காது, புரிஞ்சுச்சா? நோ ப்ராப்ளம். ஐஸ்வர்யா ஏன் ஓரமா போறீங்க? வாங்க, நீங்களும் பெண் தானே, வாங்க. சார் பெண் தானே, பெண் சாஃப்டா இருக்குன்னா நினைக்காதீங்க. என்ன பண்றாங்க? ஐஸ்வர்யா சும்மா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஐஸ்வர்யா கிட்ட கேட்கலாம், அவங்க தமிழ். நீங்க கேளுங்க சார், என்ன கேட்க நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் அவங்களா கேட்ட முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி ஆஸ் அன் ஆக்டர் நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார் கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ போட் தேங்க்யூ. உண்மையாலே ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது, ஒரு சிட்டியில் இருக்கும்போது தனியாக ஆப்வியஸ்லி பிரச்சனை சந்தி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அது நம்ம அப்பாவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு தோணுச்சு, நாங்கள் எதுவும் இல்லை சார். சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூ. யாருமே ஒண்ணு இல்லை, எல்லாருமே ஒண்ணு தான். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.